ஞானசம்பந்தப் பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் சுந்தரரும் மாணிக்கவாசகரும் திருமூலரும் இவர்களெல்லாம் அருளிய திருமுறைகளை அந்தந்த பண்ணோடு இசைத்தீர்களானால் அவர்கள் என்ன பெருந்திருவிளையாடல்களை செய்தார்களோ அதே திருவிளையாடல் நிகழும். ஞானசம்பந்தருக்கு மட்டும், அப்பருக்கு மட்டும், சுந்தரருக்கு மட்டும்தான் படிக்காசு கொடுக்கிறாரா என்ன? யார் அந்த ஃப்ரீக்வன்சியில போய் அந்த பண்ணோடு அந்த ஃப்ரீக்வன்சியோடு இசைத்து பரமனை வணங்கி பரமனோடு இணைந்தாலும் தன்னை இணைத்துக் கொண்டாலும் இன்றும் அவர் கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார். ஆகமங்களுக்கும் திருமுறைகளுக்கும் எக்ஸ்பைரி டேட் கிடையாது. இந்த ஞானசம்பந்தர் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர்னு பாடி திருநீரை அள்ளி பூசினால் கூன்பாண்டியன் உடல் நலம் பெற்றான், ஜுரம் தீர்ந்தான், கூன் தீர்ந்தது அப்படிங்கிறது ஞானசம்பந்தர் காலத்துக்கு மட்டுமா? கிடையாது. இதெல்லாம் பொய் என்று சொல்வது திராவிஷம். அப்போது நடந்தது இப்போது நடக்காது என்று சொல்வது பிரசங்கம். அப்போதும் நடந்தது இப்போதும் நடக்கும் என்று சொல்வது சத்சங்கம். அதை நீங்கள் நடத்திக் கொள்வதற்காக, உங்கள் வாழ்க்கையில் அதை அனுபவிப்பதற்காக சக்தியை அளிப்பது தீட்சை. இது நிகழ்வது சக்தி நீ பாதம், சக்தி பாதம். ஞானசம்பந்தப் பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் சுந்தரரும் மாணிக்கவாசகரும் திருமூலரும் இவர்களெல்லாம் அருளிய திருமுறைகளை அந்தந்த பண்ணோடு இசைத்தீர்களானால் அவர்கள் என்ன பெருந்திருவிளையாடல்களை செய்தார்களோ அதே திருவிளையாடல் நிகழும். ஞானசம்பந்தருக்கு மட்டும், அப்பருக்கு மட்டும், சுந்தரருக்கு மட்டும்தான் படிக்காசு கொடுக்கிறாரா என்ன? யார் அந்த ஃப்ரீக்வன்சியில போய் அந்த பண்ணோடு அந்த ஃப்ரீக்வன்சியோடு இசைத்து பரமனை வணங்கி பரமனோடு இணைந்தாலும் தன்னை இணைத்துக் கொண்டாலும் இன்றும் அவர் கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார். ஆகமங்களுக்கும் திருமுறைகளுக்கும் எக்ஸ்பைரி டேட் கிடையாது. இந்த ஞானசம்பந்தர் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர்னு பாடி திருநீரை அள்ளி பூசினால் கூன்பாண்டியன் உடல் நலம் பெற்றான், ஜுரம் தீர்ந்தான், கூன் தீர்ந்தது அப்படிங்கிறது ஞானசம்பந்தர் காலத்துக்கு மட்டுமா? கிடையாது. இதெல்லாம் பொய் என்று சொல்வது திராவிஷம். அப்போது நடந்தது இப்போது நடக்காது என்று சொல்வது பிரசங்கம். அப்போதும் நடந்தது இப்போதும் நடக்கும் என்று சொல்வது சத்சங்கம். அதை நீங்கள் நடத்திக் கொள்வதற்காக, உங்கள் வாழ்க்கையில் அதை அனுபவிப்பதற்காக சக்தியை அளிப்பது தீட்சை. இது நிகழ்வது சக்தி நீ பாதம், சக்தி பாதம்.